வணக்கம் மக்களே, நீங்க பார்க்குறதுக்கு நான் சேர கோயிங் சேனல். நான் உங்க இப்போ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான டிஷ்ஷு டக்குன்னு செஞ்சு டக்குன்னு சாப்பிட்ற மாதிரி ஒரு சிம்பிளான டிசைன் பார்ப்போம். முட்டைக்கோஸ் கேபேஜ் இருக்குல்ல, அந்த முட்டைக்கோஸை வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி தான் செய்வோம். நம்ம அதெல்லாம் இல்லாமல் சும்மா சிம்பிளாக ஈஸியாக அப்படியே ஒரு 10 நிமிஷம் செஞ்சு உடனே சாப்பிட்ற மாதிரி ஒரு டிசைன் செய்ய போகிறோம். ஒரு டிஷ்ஷு தான் நீ செய்ய போகிறோம். வாங்க, இது ஈஸியாகவும் சூப்பராகவும் நம்ம ஸ்டைலில் செய்ய ஆரம்பிக்கலாம். மக்களே, 1/2 கிலோ முட்டைக்கோஸ் எடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் தான் வதக்க போகிறோம் முட்டைக்கோஸை, தண்ணிக்கு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ சிம்பிளாகவும் டக்குன்னு 10 நிமிஷத்தில் நம்ம முட்டைக்கோஸ் ரெடி பண்ண போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். கடுகு 1 டீஸ்பூன், இது கூடவே கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த முட்டைக்கோஸ் கடலைப்பருப்பு சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, வேற லெவலில் இருக்கும். சரிங்களா? இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. கருவேப்பிலை போட்டோன்னா சவுண்ட் இப்படி வருது பாருங்க. லைட்டாக ஒரு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ முட்டைக்கோஸை கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அப்படியே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எதையுமே சேர்க்க தேவையில்லை. வெறும் சின்னதாக ஒரு தாளிப்பை போட்டு வெட்டி வச்ச முட்டைக்கோஸை சேர்த்துற வேண்டியதுதான். இப்படி செஞ்சு உடனே சாப்பிடலாம். வேலைக்கு போயிட்டு வரோம், டைம் கிடைக்கல, டக்குன்னு நமக்கு எது சமைக்கனாலும் 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகிடும். ஆனால் இது சமைக்கனா டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் செஞ்சு சாப்பிட்டுட்டு படுத்துடலாம். சிம்பிளான டிஷ்ஷு, ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். அவ்வளோதான். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி வைப்போம். சரிங்களா மக்களே? 2 நிமிஷம் ஆச்சு. 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இன்னும் 2 நிமிஷம் வதக்கணும்னா சூப்பராக ரெடி ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் வேலை தான் இது. 5 நிமிஷம் வெட்டுறதுக்கு, 5 நிமிஷம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் வேலை தான் இது. சரிங்களா? நீ ஒரு 2 நிமிஷம் மூடி வைப்போம். 2 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணுவோம். 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு போல இருங்க பாருங்க. அவ்வளோதான், நம்ம முட்டைக்கோஸ் ரெடி ஆகிடுச்சு. மொத்தத்துக்கு 4 நிமிஷம் தான். சூப்பராக சிம்பிளாக ஈஸியாக வேற லெவல் டேஸ்ட்டில் அப்படியே இதை ரைஸ்லேயும் சாப்பிட்றலாம், சப்பாத்திலையும் சாப்பிட்றலாம், தோசை இட்லி எது கூட வேணால் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? வாங்க சாப்பிட்லாம். மக்களே, இன்னைக்கு செஞ்ச முட்டைக்கோசு, அது கூட இங்கே குபுசுன்னு சொல்லுவாங்க ரொட்டி, அந்த ரொட்டி தான் வாங்கிட்டு வந்தேன். சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. முட்டைக்கோஸ் கேபேஜ் நல்லா சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு செய்யறதுக்கு. பிஸ்மில்லா. நம்ம முட்டைக்கோஸ் பொரியல் வேற லெவல் மக்களே. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. வந்தாங்க சார் குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. சிம்பிள் டிஷ்ஷு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவுட்புட் எப்படி வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே மக்களே, பாய்.